வணக்கம். மகிழன் செய்திகள். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி மாநிலத்தில் 8001 மாணவர்கள் 12ஆம் வகுப்புக்கான CBSE தேர்வில் 87.42% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 12ஆம் வகுப்புக்கான CBSE தேர்வு கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்றது. இதனை மாநிலத்தில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய பிராந்தியங்களில் அரசு பள்ளிகளைச் சேர்ந்த 5508 பேர், தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 3281 பேர், மத்திய பள்ளிகளைச் சேர்ந்த 363 மாணவர்கள் என மொத்தம் 9152 மாணவர்கள் இத்தேர்வை எழுதினர். தேர்வு முடிவுகள் நேற்று வெளியானது. இதில் புதுச்சேரி மாநிலத்தில் 8001 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர். இதன் மூலம் மாநிலத்தில் 87.42% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். புதுச்சேரி பள்ளிகளைச் சேர்ந்த 6763 மாணவர்கள் தேர்வு எழுதிய நிலையில் 6001 மாணவர்கள் 88.73%, காரைக்கால் பள்ளிகளைச் சேர்ந்த 1889 பேர் தேர்வு எழுதிய நிலையில் 1544 பேர்களும் 81.74%, மாஹே பள்ளிகளைச் சேர்ந்த 424 மாணவர்கள் தேர்வு எழுதிய நிலையில் 380 பேர்களும் 89.62%, ஏனாம் பிராந்தியத்தில் 76 பேர் தேர்வு எழுதிய நிலையில் 76 பேரும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் ஆகிய 4 பிராந்தியங்களிலும் 7 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். புதுச்சேரி பகுதியில் 5 பள்ளிகளும், காரைக்கால், ஏனாம் பிராந்தியங்களில் தலா ஒரு பள்ளியும் இதில் அடங்கும். புதுச்சேரியில் சுற்றுலா பயணியிடம் பைக் மற்றும் மொபைல் போனை பறித்துச் சென்று 2 ரவுடிகளை போலீசார் கைது செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிரப்பாக்கம் பள்ளிப்பேட்டையைச் சேர்ந்தவர் நிஜாம் பாஷா, வயது 30, கோழி இறைச்சிக்கடையில் வேலை செய்து வருகிறார். இவர் கடந்த 9ஆம் தேதி தனது நண்பர்களான குலாம், சுகுமார் ஆகியோருடன் பைக்கில் புதுச்சேரி வந்தார். பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் விடுதியில் 3 பேரும் மழையெடுத்து தங்கினர். அன்று நள்ளிரவு சுகுமார் மற்றும் பைக்கில் கடற்கரைக்கு சென்றுவிட்டு உணவு வாங்க கடலூர் சாலையில் உள்ள மால் அருகே சென்றபோது அடையாளம் தெரியாத 2 பேர் அவரை வழிமறித்து மிரட்டி மொபைல் மற்றும் பைக்கை பறித்து சென்றனர். இதுகுறித்து சுகுமார் அளித்த புகாரின் பேரில் உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதற்கிடையே புதுச்சேரி கடலூர் சாலையில் நேற்று அதிகாலை போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகப்படும்படியாக பைக்கில் வந்த 2 பேரை பிடித்து விசாரித்தனர். அவர்கள் ஓட்டி வந்த பைக் சுகுமாரிடம் இருந்து பறிக்கப்பட்டது என தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களிடம் விசாரணை நடத்தியதில் கண்டாக்டர் தோட்டம் பகுதியைச் சேர்ந்த சஞ்சய்குமார், வயது 23, சந்தோஷ், வயது 24 என்பதும் ரவுடிகளான 2 மீதும் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரியவந்தது. அவர்களை கைது செய்த போலீசார் பைக் மற்றும் மொபைல் போனை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் புதிய அரசு பதவியேற்பு விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து 3வதாக பாடப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற 100க்கும் மேற்பட்ட தமிழ் உரிமை இயக்கத்தினரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான புதிய அரசின் பதவியேற்பு விழா நேற்று நடைபெற்றது. தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியிலும் தமிழ்த்தாய் வாழ்த்து 3வதாக பாடப்பட்ட சம்பவம் தமிழ் ஆர்வலர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இதனிடையே தமிழ்த்தாய் வாழ்த்தை அவமதித்த ஆளுநர் மாளிகை முற்றுகையிடுவோம் என தமிழ் உரிமை இயக்கம் அறிவித்திருந்தது. அதன்படி இன்று தமிழ் உரிமை இயக்கத்தின் தலைவர் பாபானன் தலைமையில் திராவிடர் விடுதலைக் கழகம், மீனவர் விடுதலை வேங்கைகள், தேசிய மக்கள் முன்னணி உட்பட பல்வேறு பொதுநல அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் காமராஜர் சிலையிலிருந்து ஊர்வலமாக ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணி சென்றனர். நேரு வீதி, மிஷன் வீதி அருகே வந்தபோது போலீசார் தடுப்பு கட்டைகளை அமைத்து அவர்களை தடுத்ததால் லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஊர்வலமாக வந்தவர்கள் அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டதால் போலீசார் அவர்களை கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரியின் முதல்வராக 5ஆம் முறையாக பொறுப்பேற்றுக் கொண்ட முதல்வர் ரங்கசாமி 17 முக்கிய கோப்புகளுக்கு முதல் கையெழுத்திட்டு அனுமதி அளித்துள்ளார். புதுச்சேரி மக்கள் மாளிகையில் நேற்று நடந்த விழாவில் முதல்வராக 5ஆம் முறையாக பொறுப்பேற்ற ரங்கசாமி சட்டசபைக்கு சென்று அங்கு தனது அலுவலகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டார். தொடர்ந்து மாநில வளர்ச்சிக்காக அவர் 17 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டார். அதன்படி மாநிலத்தில் 100% எழுத்தறிவை அடைதல், மாநிலத்தின் 4 மண்டலங்களில் தலா ஒரு மாதிரி பள்ளி நிறுவுவது, மாஹேயில் சர்வதேச செயற்கை கால்பந்து மைதானம் அமைக்கப்படும், புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் பகுதிகளில் 5 அகில இந்திய அளவிலான தரத்தில் செயற்கை டென்னிஸ் மைதானங்கள் அமைப்பது, புதுச்சேரியின் கிராமப்புறங்களில் உள்ள 108 கிராம பஞ்சாயத்துக்களையும் உள்ளடக்கி 100% திறந்தவெளி கழிப்பிடம் இல்லாத நிலை ஏற்படுத்துவது, இந்த நிதியாண்டில் 939 காலி பணியிடங்கள் நிரப்புவதற்காக இடைநிலை, மேல்நிலை, பட்டதாரி மட்டங்களில் ஒருங்கிணைந்த பணியாளர் தேர்வுகள் நடத்தப்படும். வறுமை கோட்டிற்கு மேலே உள்ள மஞ்சள் நிற ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு முதல்வரின் காப்பீடு திட்டத்தை விரிவுபடுத்தி ரூபாய் 3 லட்சத்திற்கு மருத்துவ காப்பீடு வழங்கப்படும். உள்பட 17 திட்டங்களுக்கு கையெழுத்திட்டு அனுமதி அளித்துள்ளார்.
புதுச்சேரியில் 8 பேரிடம் சைபர் மோசடி கும்பல் ரூபாய் 1.83 லட்சம் ஏமாற்றியுள்ளது. புதுச்சேரி கதிர்காமத்தை சேர்ந்தவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வங்கி அதிகாரி போல் பேசியுள்ளார். அதில் வங்கி கணக்கின் KYC-யை புதுப்பிக்க ATM கார்டு விவரங்கள் மற்றும் OTP எண்ணை கேட்டுள்ளார். இதை நம்பி அவர் மர்ம நபருக்கு அனைத்து விவரங்களையும் தெரிவித்தார். அதன்பின் அவரது வங்கியிலிருந்து 49,490 ரூபாயை மோசடி கும்பல் எடுத்து ஏமாற்றியுள்ளது. இதேபோல் அரியாங்குப்பத்தை சேர்ந்தவர் 50,000, பாகூரை சேர்ந்தவர் 21,000, லாஸ்பேட்டையை சேர்ந்தவர் 23,000, குமாரபாளையத்தை சேர்ந்த பெண் 9,346, உருளையன்பேட்டையை சேர்ந்தவர் 2,300, லாஸ்பேட்டையை சேர்ந்த பெண் 24,600, குயவர்பாளையத்தை சேர்ந்த பெண் 4,000 என 8 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 1,83,736 எழுந்துள்ளனர். இது குறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் 5வது முறையாக ரங்கசாமி முதலமைச்சராக பதவியேற்றதை முன்னிட்டு உப்பளம் தொகுதியில் NR காங்கிரஸ் கட்சியினர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். புதுச்சேரி மாநிலத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெற்றது. தொடர்ந்து NR காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி 5வது முறையாக முதலமைச்சராக நேற்று பதவியேற்றார். இதனை புதுவை மாநிலம் முழுவதும் உள்ள NR காங்கிரஸ் கட்சியினர் கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் உப்பளம் தொகுதி NR காங்கிரஸ் தலைவர் டாக்டர் பாஸ்கர் தலைமையில் அண்ணா சிலை அருகே பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் NR காங்கிரஸ் தொகுதி நிர்வாகிகள் சிவகுரு, பெரிய சிவா உட்பட பலர் திரளாக கலந்து கொண்டனர். +2 முடித்த மாணவர்கள் CA படித்தால் என்ன பயன்? அதிக சம்பளம் முதல் நிரந்தர வேலைவாய்ப்பு வரை முக்கிய தகவல்கள் வெளியீடு. +2 பொதுத்தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் உயர்கல்வி மற்றும் தொழில்முறை படிப்புகள் குறித்து மாணவர்கள் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் +2 முடித்த மாணவர்கள் ஸ்டார்டர்ட் அக்கவுண்ட், CA படிப்பில் சேர்வதற்கான வாய்ப்புகள் மற்றும் அதன் எதிர்கால வேலைவாய்ப்புகள் குறித்து இந்திரா காந்தி சிலை அருகே செயல்படும் எதுஃபாஸ்ட் லேர்னிங் சென்டர் கல்வி நிறுவனத்தின் மேலாளர் மற்றும் பயிற்றுனர் வெங்கட் நம்மிடம் கூறுகையில், CA படிப்பிற்கு வயது வரம்பு கிடையாது. எந்த பிரிவில் படித்தவர்களாக இருந்தாலும் CA படிக்கலாம். 10ஆம் வகுப்பு முடித்தவுடன் பதிவு செய்யலாம். ஆனால் தேர்வு எழுத +2 தேர்ச்சி அவசியம் என்றார். மேலும் CA படிப்பு ஃபவுண்டேஷன், இன்டர் மற்றும் ஃபைனல் என 3 நிலைகளை கொண்டது. ஆண்டிற்கு ஜனவரி, ஜூன், செப்டம்பர் என 3 முறை தேர்வு எழுத வாய்ப்புள்ளது. CA தேர்வு மிகவும் கடினம் என்ற எண்ணம் பலரிடம் உள்ளது. ஆனால் தொடர்ந்து பயிற்சி எடுத்தால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்றும் தெரிவித்தார். அதேபோல் ஒரு தேர்வில் தோல்வி அடைந்தாலும் மீண்டும் தேர்வு எழுத வாய்ப்பு வழங்கப்படுகிறது. அதனால் மாணவர்கள் மன உறுதியை இழக்காமல் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் என்று கூறினார். CA படிப்புடன் இணைந்து ஆடிட்டிங் நிறுவனங்களில் பயிற்சி பெறும் வாய்ப்பும் இருப்பதாக தெரிவித்த அவர், பயிற்சி காலத்தில் மாணவர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்படும். மேலும் CA இன்டர்நிலையை வெற்றிகரமாக முடித்தவர்களுக்கு தற்போது பிசினஸ் அக்கவுண்டிங் அசோசியேட் என்ற பட்டமும் வழங்கப்படுகிறது. இதன் மூலம் கார்ப்பரேட் நிறுவனங்களில் ரூபாய் 80,000 முதல் ரூபாய் 90,000 வரை தொடக்க ஊதியத்தில் வேலைவாய்ப்புகள் கிடைக்கின்றன என்றார். GST ஆலோசகர், வருமான வரி ஆலோசகர், ஆடிட்டர் மற்றும் கணக்கியல் நிபுணர் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் CA படித்தவர்களுக்கு அதிக தேவை உள்ளதாகவும், இந்தியாவில் நிறுவனங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் எதிர்காலத்திலும் CA துறைக்கு வேலைவாய்ப்பு தொடர்ந்து இருக்கும் என்றும் வெங்கட் தெரிவித்தார். புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் சமூக வலைதளத்தில் அவதூறு பரப்பிய நபரின் செல்போனை போலீசார் பறித்ததால் செல்போன் டவரில் ஏறி வாலிபர் தற்கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமை சேர்ந்தவர் முகமது ஆலிஷா, வயது 32. இவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் ஏனாம் தொகுதியில் வெற்றி பெற்ற NR காங்கிரஸ் வேட்பாளர் மல்லாடி கிருஷ்ணராவை அவதூறாக விமர்சித்து பதிவுகளை வெளியிட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்த புகாரின் பேரில் ஏனாம் போலீசார் முகமது ஆலிஷாவின் செல்போனை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே தனது தவறுக்கு மன்னிப்பு கோரி அவர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். தொடர்ந்து அவர் ஏனாம் போலீசாரிடம் தனது செல்போனை திருப்பி தரும்படி கேட்டுள்ளார். ஆனால் போலீசார் விசாரணையின் முடிவில் தான் தருவதாக கூறியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த முகமது ஆலிஷா அங்குள்ள செல்போன் கோபுரத்தில் ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்தார். இதுகுறித்து அந்த பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். உடனே போலீசார், தீயணைப்பு வீரர்கள் அங்கு விரைந்து சென்றனர். அவர்கள் முகமது ஆலிஷாவை சமாதானப்படுத்தினர். சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு கோபுரத்திலிருந்து கீழே இறங்கி வந்தார். இதனால் சிறிது நேரம் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இத்துடன் மகிழன் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.